முதல்வர் நலம் பெற வேண்டி மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று அறிவித்து மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நலக் குறைவால் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள அவருக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அவரது நலம் பற்றி விசாரிக்க அப்பல்லோ மருத்துவமனைக்கு வேறுபாடுகளையும் கடந்து அனைத்து கட்சி தலைவர்களும் சென்று நலம் விசாரித்து வருகின்றனர். தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரின் உடல் நலனில் அக்கறை கொண்டுள்ள மக்கள் ஆங்காங்கே சர்வ மத பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். முதலமைச்சர் நலம் பெற வேண்டி தமிழகத்தின் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் திரைப்பட நட்சத்திரங்களும் தொழிலதிபர்களும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். சாதாரணமானவர்கள் முதல் சாதனையாளர்கள் வரை முதலமைச்சர் நலம் பெற வேண்டி வாழ்த்துகின்றனர். தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் விரைவில் பூர்ண குணம் பெற்று பணிக்கு திரும்புவார்கள் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உடல்நலம் கொண்டு இருந்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தார், இப்போதும் இருக்கிறார் என்றாலும் கூட அவருக்கு தரப்படுகின்ற மருத்துவத்தை ஏற்கக்கூடிய நிலையில் உடல்நிலை இருக்கிறது என்று மருத்துவர்கள் அறிக்கை தந்ததிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது கண் திறந்து பார்க்கிறார், பேசத் தொடங்கியிருக்கிறார் என்கின்ற நிலையிலே வந்திருப்பதெல்லாம் அறிந்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மருத்துவத்துறையில் அனுபவம் வாய்ந்தவர்கள் அந்த மருத்துவ ரீதியான சிகிச்சைகள் என்ன, அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன என்பதையெல்லாம் மருத்துவ வார்த்தைகளை பயன்படுத்தி பத்திரிகைகள் அறிக்கை தருகிறார்கள். நான் மருத்துவத்துறையை பொறுத்தவரையில் ஒரு பாமரன், எனக்கு அவையெல்லாம் புரியாது. ஆனால் அவர் மீண்டும் திரும்பி தலைமைச் செயலகத்திற்கு பணிபுரிவதற்கு கூட வருவார் என்ற நம்பிக்கையோடு நான் சொல்வதற்கு ஒரே காரணம், நான் பிரார்த்தனையில் நம்பிக்கை உள்ளவன். எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் வெளிநாட்டில் தங்கியிருந்த பொழுது அவரை பற்றி வந்த செய்திகள் வதந்திகள்லாம் அந்த காலத்தில் அரசியலிலே உற்று கவனித்தவர்களுக்கு இன்றும் நினைவிருக்கும். ஆனால் கம்பீரமாக அவர் வந்து கையசைத்து அவரை வரவேற்பதற்கு கூட்டம் வந்ததென்றால் அதற்கு காரணம் மருத்துவம் அல்ல, அவருக்காக லட்சக்கணக்கில் மக்கள் பிரார்த்தனை செய்தது. அந்த தீவிரமான பிரார்த்தனையின் பலன் நிச்சயமாக நம்பிக்கை தரும் என்பதை நான் நம்புவேன். சகோதரி நிவேதிதா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக லட்சக்கணக்கான பேர் ஒரே முனைப்போடு பிரார்த்தனை செய்தால் அதன் பலன் நிச்சயமாக யாருக்காக பிரார்த்திக்கிறார்களோ அதை போய் சேரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய தமிழக முதலமைச்சருக்கு அந்த அளவுக்கு உடல்நிலை ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஆனால் பிரார்த்தனை மிக தீவிரமாக இருக்கிறது. அகில இந்திய அதிமுகவை சார்ந்தவர்கள் மாத்திரம் பிரார்த்தனை செய்தார் என்று சொல்ல மாட்டேன். அதற்கு அப்பாற்பட்டும் கூட பல பேர் அவருக்காக பிரார்த்தனை செய்தார்கள். நானும் மனமுருக நான் பிரார்த்தனை செய்கின்றேன். அதன் காரணமாகவே விரைவிலே அவர் குணமடைவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அவர் குணமடைந்து வந்து மக்கள் மத்தியிலே தொடர்ந்து வழிகாட்ட வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற முதல்வர் அந்த முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காலம் வரையில் முழுமையாக பணியாற்றி மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமும் கூட. மீண்டும் என்னுடைய பிரார்த்தனையை தெரிவித்து விரைவில் உடல்நலம் பெற வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த கருத்தை நிறைவு செய்கின்றேன். தமிழக முதல்வர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தற்போது மிக சிறப்பான முறையில் தேர்ச்சி பெற்று வருகிறார்கள், தேர்வு பெற்று வருகிறார்கள் என்று மருத்துவர்கள் சொல்லுவது தமிழக மக்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதல் தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் சார்பில் நாங்களும் மருத்துவமனையில் சென்று முதல்வர் அவர்களை 2 முறை சந்தித்து விசாரித்திருக்கிறோம். இந்த நேரத்தில் துரிதமாக அவர்கள் நலம் பெற்று புது பொலிவோடு மீண்டும் அவர்கள் தமிழகத்தின் ஆட்சியை செவனை நடத்த இறை அருள் புரிய வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறோம். குறிப்பாக இந்த நேரம்
காவிரி நதிநீர் பிரச்சனை இதனால் தமிழகமே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உச்சநீதிமன்றத்தின் மூலமாக 2 முக்கியமான உத்தரவுகளை பெற்று ஒரு சாதனையை அவர்கள் செய்தார்கள். இன்னும் அவர்கள் தேர்ச்சி பெற்று வந்த பிறகு நிச்சயமாக அதில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்வார்கள். அது தமிழகத்துக்கு ஒரு சாதகமாக ஒரு வெற்றிகரமாக இந்த உரிமையை மீட்பதாக நிச்சயமாக அமையும். இதற்கெல்லாம் எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும். முதல்வர் வேகமாக தேர்வு பெற்று வருகிறார்கள் என்பது மற்ற மகிழ்ச்சி அளிக்கிற செய்தியாக இருக்கிறது. தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த பிரார்த்தனை இன் அடிப்படையில் விரைவில் அவர்கள் பூரண குணமடைய வேண்டும், குணமடைவார்கள். எப்படி காவிரி நதிநீர் பிரச்சனை என்பது தமிழர்களின் உரிமையை பாதிப்பதாக இன்றைக்கு அமைந்திருக்கிறதோ, கர்நாடகத்தின் அடாவடித்தனத்தால் தமிழகத்தின் உரிமை எப்படி பறிக்கப்பட்டிருக்கிறதோ, இது எந்த அளவிற்கு அவர்கள் நீதிமன்றத்தின் மூலமாக அந்த உரிமையை மீட்பதில் சாதனை படைத்திருக்கிறார்களோ, அதே போல தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்கள் வணிகர் சங்கத்தின் சார்பில் மிக முக்கியமான கடமை இருக்கிறது என்பதை இதனத்தில் நான் நினைவு கூற விரும்புகிறேன். அதிலும் அவர்கள் சாதித்து
வேண்டும். காரணம் அம்மாவுடைய தொண்டு, அம்மாவுடைய பணி உலகம் முழுவதும் பரவி கிடக்கிற காரணத்தினாலே இப்படிப்பட்ட முதலமைச்சரை சாதாரணமாக விட்டுவிட முடியாது என்று அக்கறை எடுத்துக்கொண்டு மருத்துவர்கள் அங்கேயே தங்கி சிகிச்சை அளிக்கிறார்கள். எய்ம்ஸ் மருத்துவமனையைச் சேர்ந்தவர்கள், அங்கே அப்பல்லோ மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்கள், வெளிநாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்டவர்கள், பிசியோதெரப்பி சம்பந்தப்பட்டவர்கள், ஆக இப்படியெல்லாம் விடாமுயற்சியோடு சிறந்த மருத்துவத்தை செலுத்திய காரணத்தினால்தான் இப்பொழுது அம்மா அவர்கள் பூரண நலம் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் சிலருடைய தப்பான ஆசைகள் தகவலாக வெளிவந்து ஏதோ ஒன்று ஆசைப்பட்டிருக்கிறார்கள். இது நடந்து விடுமா, அது நடந்து விடுமா, எப்பொழுது அந்த கட்டிலே உட்காரலாம், என்னமோ நாங்கள் தான் காப்பாற்ற போகிறோம் தமிழ் மக்கள். யாராலையும் தமிழ் மக்களை, புரட்சி தலைவி அம்மாவை தவிர தமிழ்நாட்டு மக்களை தன்னலமில்லாத ஒரு தாயாக இருந்து அம்மா அவர்கள் மக்களை யாருமே அம்மா மாதிரி காப்பாற்ற முடியாது. அவங்க ஒருத்தர் தான். அதனால் தானே 2வது முறையாக 6 முறை முதலமைச்சராக வந்திருக்காங்க. தொடர்ந்து ஆட்சி முடிந்தவொன்னு மறுபடியும் தேர்தலிலும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை அரியணையில் ஏற்றிருக்கிறார்கள் என்றால் மக்கள் விரும்பியதால் தானே. சில வதந்திகளால், சில தவறான பொய் பிரச்சாரங்களால் வேண்டுமானால் மற்றவர்கள் ஒரு சில சீட்டுகள் வாங்கியிருக்கலாம். ஆனால் முதலமைச்சராக இருப்பது அம்மா அவர்கள் தானே. எத்தனை வகுத்தறிச்சல்கள் யாராருக்கு இருந்ததோ தெரியாது. ஒரு சில வகுத்தறிச்சல் உள்ளவர்களுக்காக மட்டும் ஒன்றும் நடந்து விடாது. அம்மா அவர்கள் நீண்ட ஆயுளை பெற்றவர்கள், இறைவனை நம்பக்கூடியவர்கள். அதனால்தான் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் தலையிலே பால் குடத்தை சுமந்து காவடியை ஏற்படுத்தி மீண்டும் மீண்டும் விளக்கு பூஜையில் உட்கார்ந்து உண்ணாமல் உறங்காமல் அம்மா அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், பூரண நலம் பெற்று விட்டார்கள் என்ற செய்தி வந்த பின் தான் உணவு கூட எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு வருத்தம். நம்மளையெல்லாம் அனாதையாக அம்மா விட்டு விடுவாரோ, அம்மா அவர்கள் என்ன நேருமோ ஏது நேருமோ என்று அன்றாடம் கவலைப்பட்டார்கள். ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய ஆசையும் அம்மாவுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் இறைவனின் துணையும் ஒன்றாக சேர்ந்து இன்று அம்மா அவர்களை மீட்டெடுத்து தமிழர்களுக்கு ஒப்படைத்து விட்டார் இறைவன். இறைவனுக்கு மீண்டும் மீண்டும் நாம் நன்றி சொல்ல காத்திருக்கிறோம். அம்மா அவர்கள் இந்த எத்தனை தேர்தல், இந்த தேர்தல் மட்டுமல்ல, எத்தனை தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல் இருந்தாலும் சரி, ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் சிலரை புரிந்து கொண்டார்கள். மர்மமான வதந்திகளை பரப்பியவர்கள். அம்மா அவர்கள் உங்கள் முதலமைச்சர் செயலற்று போய்விட்டார், இனிமேல் தமிழகத்தில் எதுவும் நடக்காது, நாங்கள் தான் நீங்கள் தான் என்று அடித்து கொண்டு ஒன்றுக்கொண்டு சண்டையிட்டு கொண்டிருந்தவர்களெல்லாம் இன்றைக்கி தலைகுனிந்து கொண்டிருக்கிறார்கள். அம்மா அவர்கள் குணம் நலம் பெற்று விட்டார்கள் என்ற செய்தியை கேட்டு அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். வெளியில் வேண்டுமானால் வாழ்த்துவதைப் போல் இருக்கலாம், ஆனால் மனதளவில் வெதும்பி போய் கொதித்து ஆகா நாம் ஒன்று நினைத்தோமே நலம் பெற்று விட்டாரே என்ற வருத்தங்கள் இருக்கிறது என்று நான் என்னை போன்றவர் நினைக்க தோன்றுகிறது. மக்களும் அப்படித்தான் பேசிக்கொள்கிறார்கள். என்னதான் அம்மாவை நலம் பெற வேண்டும் என்று உருக்கமாக கூறினால் ஒரு பக்கம் உருவது போல் நடிப்பது, மற்ற பக்கம் வாட்ஸ்அப்புகளிலே ஃபேஸ்புக்குகளிலே தவறான வதந்திகளை பரப்புவது, இப்படி கபட நாடகங்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய நம்பிக்கையை குறைக்க, மக்களுடைய மனநிலையை, பீதியை உருவாக்கி அதன் மூலமாக ஓட்டுக்களை பெற்றுவிடலாமா, வாக்குகளை பெற்றுவிடலாமா என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. அந்த அவநம்பிக்கையெல்லாம் தகத்தெறிந்து இந்த அம்மா அவர்கள் செங்கம் போல வீரநடை போட்டு வெளியே வரப்போகிறார்கள். வருகின்ற தீபாவளி நாளிலே கூட ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் வீட்டிலே ஏற்றப்படுகிற வெளிச்சம் அல்ல, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவருடைய வீட்டுக்கு போயஸ் கார்டனுக்கு வந்து ஏற்றுகிற வெளிச்சம்தான் இந்த தமிழ்நாடு முழுவதற்கும் வெளிச்சம் என்ற ஒரு நம்பிக்கையோடு கொள்கையோடு நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். அம்மா அவர்கள் நிச்சயமாக வீடு திரும்புவார்கள். அவர்கள் ஏற்றுகின்ற அந்த போயஸ் கார்டனில் ஏற்றுகின்ற வெளிச்சம் தீபாவளிக்கு தமிழகம் முழுவதும் ஒளிமயமான ஒரு எதிர்காலம் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் வெளிச்சம் பரவும் என்று இந்த வெளிச்சம் டிவியில் நான் இறைவனை வணங்கி வேண்டி நான் அங்கே இறைவனை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வேறொன்றும் இல்லை. ஒட்டுமொத்த தொண்டர்களும் அம்மாவிற்காக அரும்பணி ஆற்றினார்கள். ஏங்கி தெரிவித்த அமைச்சர் பெருமக்கள், அமைச்சர்களெல்லாம் மனவேதனையோடு அன்றாடம் பணிகளை செய்தாலும் கூட அம்மா அவர்கள் வர வேண்டுமே, அம்மா அவர்கள் வந்தால்தானே தமிழகம் சிறக்கும் என்ற நம்பிக்கை அமைச்சர்களெல்லாம் தூக்கம் இல்லாமல் கண் விழித்து, மகளிரணியைச் சேர்ந்தவர்கள் போன்றவர்களெல்லாம் கண் விழித்து அங்கே போயஸ் தோட்ட அந்த அப்பல்லோ மருத்துவமனை அருகிலே உட்கார்ந்து மணிக்கணக்கிலே நாள் கணக்கிலே எத்தனை நாளாக இருந்தாலும் அம்மா அவர்கள் மீண்டும் எழுந்து ஆட்சி பணியை ஏற்றால்தான் நாங்கள் வீடு திரும்புவோம் என்று அங்கேயே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி எந்த தலைவருக்காவது உண்டா, யாருக்காவது உண்டா? இது வேற என்னமோ மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள், நம்பிக்கை இழப்பார்கள் என்று நினைத்து பீதியை உருவாக்கினார்கள். ஆனால் அம்மா அவர்களுடைய மனித நேயம் உலகம் முழுவதும் பரவி இருக்கின்ற காரணத்தினால்தான் உலக மக்கள் அனைவரின் மீது அம்மா வைத்திருக்கின்ற நம்பிக்கை, ஒரு ஆட்சியை எப்படி செய்ய வேண்டும் என்று அவர்தான் செய்கிறார் என்ற அந்த நம்பிக்கை, இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் அந்த நாட்டுக்கு தேவை என்றுதான் மத்திய அமைச்சர்கள், மாநிலத்தில் உள்ள அமைச்சர்கள்,
அண்டை மாநிலத்தில் உள்ள அமைச்சர்கள், பெரிய பெரிய கட்சித் தலைவர்கள், தொண்டர்கள், அத்தனை பேரும் பெரிய பெரிய முக்கியஸ்தர்களெல்லாம் வந்து அம்மாவுடைய உடல்நலத்தை விசாரிக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அம்மா அவர்களுடைய தொண்டும், அம்மாவுடைய பணியும், அம்மாவுடைய சேவையையும் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்களுக்காக போராடி போராடி வாதாடி, முல்லை பெரியாராக இருந்தாலும் காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் அம்மா அவர்களால் தான் நீதிமன்றத்தில் போராடி வாதாடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில நல்ல செய்திகள் எல்லாம் வரப்போகிறது என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் நாங்கள் தான் நீங்கள் தான் என்று ஒரு உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்ட பின்னாலே ஒருவேளை தண்ணீர் முழுமையாக கிடைத்துவிட்டால் நாம் தான் கொண்டு வந்தோம் என்று சொல்லலாம் என்று சிலர் சர்வகட்சி கூட்டத்தை கூட்டுகிறோம், அதை கூட்டுகிறோம், இதை கூட்டுகிறோம். எதையும் கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அம்மா அவர்கள் கூட்டி கூட்டி பார்த்தார்கள், கழித்து பார்த்தார்கள், ஒன்று நடக்கவில்லை. கூட்டினாலும் கழித்தாலும் தண்ணீர் தருவதாக இல்லை. அதனால் தானே உச்சநீதிமன்றத்திலே போய் வழக்கு தொடர்ந்து காவிரி மன்ற நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை மத்திய அரசிதழில் வெளியிட செய்து மீண்டும் வழக்கு எடுத்து இன்றைக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்காக போராடி 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 தண்ணீர் திறந்து விட்டார்கள். இது உலகம் முழுவதும் தெரிந்த விஷயம். அதை அப்படியே மறைப்பதற்கு சர்வகட்சி கூட்டம் என்கிறார்கள். நாங்கள் தான் கொண்டு வந்தோம் என்று நெஞ்சிலே மார்தட்டி கொள்வதற்காக கடைசி நேரத்தில் சோறு வெந்தவொடனே வெந்திருச்சான்னு பார்ப்போமே, வெந்திருச்சு இறக்குங்கன்னு. இவ்வளோ நேரம் அடுப்பு மூட்டி உழ வச்சு அரிசி போட்டு பக்கத்திலே உட்காந்துருந்த அம்மாவுக்கு தெரியாதா எப்போ சோத்தை கீழே இறக்கணும்னு, எப்போ சோறு வெந்திருச்சுன்னு பார்க்கணுன்னு? ஊட ஒருத்தன் கையை விட்டு நசுக்கி பார்க்குறாயா வெந்திருச்சான். இதெல்லாம் என்ன கொடுமை! எனவே ஆண்டவனை நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் தமிழக மக்கள் மன அமைதியோடு இருங்கள். அம்மா அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள், நலமடைந்து விட்டார்கள். மருத்துவர்களெல்லாம் மிக அக்கறையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முன்பை விட மிக சிறப்பாக பணி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் முழுமையான மருத்துவம் பெற்ற பிறகு போகட்டும் என்று நினைக்கிறார்கள். அம்மா அவர்களுக்கு நலனை பேணி காக்கின்ற வகையில் தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஈடுபடுவார்கள் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.
இதை தான் எல்லோரும் இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு பொறுத்தளவில் தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அனைத்து மக்களாலும் அனைத்து கட்சிகளாலும் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார் என்பதை தமிழக மக்கள் மட்டுமல்ல இந்திய மக்களே இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர் விரைவில் குணமடைந்து நாட்டு பணியாற்ற வேண்டும் என்று அனைத்து மக்களும் விரும்புகிறார்கள். இதைதான் புதிய உழைப்பாளர் கட்சியும் விரும்புகிறது.